ஏசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்று நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். யாவே ராஹா சீரீஸோட டே 5க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் இந்த மேய்ப்பன் நம்ம லைஃப்ல எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர் பண்ணிடலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம். நம்முடைய அளவில்லாத பிரசனம் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்ப வேணுமா நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. எங்கள் ஆத்துமாக்களை தேற்றி எங்களை அற்புதமான பாதைகளை நடத்துகிற நல்ல மேய்ப்பராய் நீர் இருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கேட்கிற இந்த செய்தியானது இன்னும் உண்மை அதிகமாக புரிந்து கொள்ளவும் உம்மோடு நாங்கள் இணைந்து கொள்ளவும் ஒரு நல்ல வாய்ப்பாய் அமைய உதவி செய்யுங்க. தொடர்ந்து உம்முடைய ஆளுகைக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் சுவாமி, ஆமென். இந்த நாளில் நம்முடைய மேய்ப்பர் சீர்திருத்துகிற மேய்ப்பராய் நமக்கு வெளிப்படுகிறார். சீர்திருத்தும் மேய்ப்பர். 1 பேதுரு 2வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணிமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம சிதறி போய் ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து உலகத்துல அதுல இருக்கிற நிறைய காரியங்களை சிக்கி இருக்கிற நேரத்துல நம்ம சில நேரத்துல ஆண்டவர்கிட்ட திரும்ப வர்றதுக்கு என்னதான் ஆண்டவர் அன்புள்ளவர்னு தெரிந்தாலும் திரும்ப வர நமக்கு நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துட்டேன், அது எப்படி நான் திரும்ப முடியும், எப்படி நான் ஆண்டவர்கிட்ட போக முடியும், அவர் மறுபடியும் என்னை சேர்ப்பாரா, என்னை கூட்டி சேர்ப்பாரா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது உண்டு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், நீங்கள் சிதறி போயிட்டீங்க, ஆனால் நான் உங்களை திரும்பவும் என் பக்கமாய் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்றார். நம்மளை சீர்திருத்த விரும்புகிற ஒரு நல்ல மேய்ப்பன் தான் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிற இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம வாழ்க்கையில எந்த பகுதியில் சீர்குலைந்து இருந்தாலும், எந்த பகுதியில் குழப்பங்கள் நிறைந்திருந்தாலும், எந்த பகுதியில் இனி சரி பண்ண முடியாது அப்படின்னு நாம் நினைத்தாலும் அந்த பகுதிகளை எல்லாம் அழகாய் சீர்படுத்துகிற, அழகாய் மாற்றுகிற ஒரு நல்ல மேய்ப்பன் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம என்ன பண்றார் அப்படிங்கிறது இந்த வசனம் அழகாய் சொல்லி நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறார். எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்க, சீர்படுத்துறாராம். நம்ம வாழ்க்கையில சீர்குலைந்து இருக்கிற அந்த காரியங்களை எல்லாம் சீர்படுத்தி நம்மளை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த செய்கிறாராம். அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள அற்புதமான சீர்திருத்தும் ஒரு மேய்ப்பன் நம்ம வாழ்க்கையில எந்த பகுதியில சீர்குலைந்திருந்தாலும் அதை சரிப்படுத்துகிற கர்த்தர், நம்மளை சீர்பொருந்த செய்கிற கர்த்தர். எபிரேயர் 13வது அதிகாரம் 21வது வசனப்படியா சொல்லுகிறது, நற்கிரியையில் சீர்பொருந்த செய்கிறார். ஒருவேளை நான் நிறைய மோசமான காரியங்களுக்குள்ள சிக்கிட்டேன், இனி என் லைஃப் கிளியர் ஆகவே செய்யாது அப்படின்னு நீங்க அப்படி ஒரு உணர்வோடு என்னை பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், நற்கிரியையில சீர்பொருந்த செய்கிறேன். ஒருவேளை நான் செய்துட்டு இருக்கிறேன், ஆனாலும் இன்னும் நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன், செய்ய முடியல அப்படின்னு அந்த காரியங்களிலும் சீர்பொருந்த செய்ய போகிறார். நற்கிரியைகளை இன்னும் அதிகமாய் செய்யறதுக்கு, நான் எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க, ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கிறேன், ஆசையெல்லாம் இருக்கு, ஆனால் என்னால் செய்ய முடியலாம். கர்த்தர் இந்த நேரத்தில் சொல்கிறார், நற்கிரியையில உங்களை சீர்பொருந்த செய்ய போகிற, கவலைப்படாதீங்க. உங்களை எல்லா விதத்திலும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துகிற அற்புதமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீர்திருத்தும் மேய்ப்பனாய் இந்த நாளில் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுகிறது மாத்திரம் அல்ல, நம்ம லைஃப்ல இருக்கிற சீர்பொருந்த வேண்டிய, சீர்திருத்த வேண்டிய காரியங்களை எல்லாம் சரிப்படுத்தி நம்மை அழகாய் மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையை அழகாக்குறது தான் ஆண்டவருடைய மெயின் பர்பஸ். அலங்கோலமாக்குகிறது பிசாசும் அவனுடைய கிரியைகளும். நம்முடைய வாழ்க்கையை அழகாக்கி சிங்காரமாக்கி நம்மளை அழகாக சிங்காரிக்கணும், டெக்கரேட் பண்ணி பார்க்கறது தான் ஆண்டவருக்கு ஆசையா, அழகுபடுத்தி பார்க்கறது தான் நம்ம ஆண்டவருக்கு ஆசையா. நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் சரியில்லையே, இதெல்லாம் சரிப்படுத்தணுமே அப்படின்னு ஒரு ஓவியன் அதை சரிப்படுத்தி அழகாக்குறது போல நம்ம வாழ்க்கையை அழகாய் வணைகிற ஒரு சீர்பொருந்தும் சீர்திருத்தும் மேய்ப்பன் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவர்கிட்ட ஓடி வருவோம், நம்முடைய வாழ்க்கையை அவர்கிட்ட கொடுப்போம், அழகாய் நம்மளை சீர்திருத்துவார். 2.5 மிஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? பண்ணல, இதுதான் இன்னைக்கு தான் முதல் நாள்லாம் பார்க்குறோம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியலன்னா, இது டே 5 இந்த சீரீஸோட டே 1க்கு போய் பாருங்கள். அங்கே 2.5 மிஷன் ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் செய்யலாம். ஒன்லி 2 மினிட்ஸ் நீங்கள் ஆண்டவருக்காக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், அவ்வளவுதான். அற்புதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் வர ஆரம்பிக்கும். அதே போல் இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்த செய்தியை கேட்கலன்னா கேளுங்க. நிச்சயமாக இது தியோப்பிரியா ஃபேமிலிஸ்க்காக ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். இதை கேட்டு விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இது நிச்சயமாக நிறைவேறும், அதில் சந்தேகமே இல்லை. அந்த வார்த்தைகளையும் கேட்டு
ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம இப்போ ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. பொறுத்து செய்கிற கர்த்தரே உமக்கு நன்றி. எங்களை சீர்திருத்துகிற கர்த்தரே உமக்கு நன்றி. எங்களை அற்புதமாய் வனைந்து அழகுபடுத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதிகளையும் சீர்படுத்த வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கிறோம். அவங்க வாழ்க்கையில் எந்த பகுதியில் எந்த காரியங்களில் திருந்த வேண்டுமோ, சீர்படுத்தப்பட வேண்டுமோ அதெல்லாம் சரிப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய அளவில்லாத பிரசன்னமும் அளவில்லாத கிருபையும் இரக்கமும் இவர்கள் மேலே பாய்ந்து வரட்டும் அப்பா. அற்புதங்கள் நடப்பதாக, சூழ்நிலைகள் மாறுவதாக, மாற்றங்கள் உண்டாவதாக, சமாதானம் சந்தோஷத்தில் பெருக பண்ணுங்கப்பா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை சீர்திருத்தி அழகுபடுத்த போகிறார். இதை நீங்க மாத்திரம் இல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் பார்க்க போறாங்க. சந்தோஷமா இருங்க. God bless you all.